பிரைஸ் தி லார்ட். 21st May. இன்னைக்கு இப்போ நம்ம கிட்ட சொல்ல நினைக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா ரட்சகர். ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஏசாயால போட்டிருக்கிறது. ஸோ இந்த வசனத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் மக்களுக்காக இந்த வசனத்தை சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த மக்கள் ரொம்பவே பாவமான வாழ்க்கையில் இருந்தாங்க. அதனால ஆண்டவர் விட்டு ரொம்பவே தூரமாக போன மாதிரி ஃபீல் பண்ணாங்க. இல்லை ஆண்டவர் எங்களோட ஜெபத்துக்கு பதிலே கொடுக்கறதில்ல, ஆண்டவர் எது சொன்னாலும் சைலண்ட்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. ஸோ அன்றைக்கு ஆண்டவருக்கு அவங்களுக்கு இருக்கிறதான தூரம் ஏன் அப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க செய்கிற பாவமான காரியங்கள், அவங்களோட பாவமான வாழ்க்கை, இது எதுவுமே ஆண்டவருக்கு பிடிக்காமல் இருந்தது. அதனால ஆண்டவர் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாரு. அதனால ஐயோ ஆண்டவர் வந்துட்டு என்னோட ஜெபத்தை கேட்கவே இல்லை, அவர் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காரு, நம்ம ஆண்டவர் மேலே குறை சொல்லிடவே முடியாது. ஸோ மேபி இன்றைக்கு நீங்களும் உங்களோட லைஃப்பில் என்னோட ஜெபத்திற்கு ஆண்டவர் பதிலே தர மாட்டேங்கிறாரு, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறாரு, நான் என்னதான் ஜெபிச்சாலும் அதுக்கான எந்த ஒரு சேஞ்சுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கு உங்களுக்காக தான் ஏசுப்பா பேசுகிறாங்க. ஸோ உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிறதான அந்த டிஸ்டன்ஸ் ஏன் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே நம்மளோட பாவமான காரியமாக தான் இருக்கும். ஸோ ஆண்டவருக்கு பிடிக்காத ஏதோ ஒரு காரியம் நீங்கள் உங்களோட லைஃப்பில் செஞ்சுட்டே இருக்கீங்க. ஸோ அதனால தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட சைலண்ட்டாக இருக்கிறதும் நம்மளோட ஜெபத்துக்கான பதில் வர தாமதமாகிறதும் எல்லாமே இது ஒரே ஒரு ரீசனால் மாத்திரம்தான் நடக்கும். ஸோ அது என்ன பாவமான காரியம்னு பார்த்து ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை எல்லாவற்றையும் விட்டுருங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களோட ஜெபத்திற்கு எல்லாவற்றுக்கும் பதில் தருவார். சீக்கிரமாகவே ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறதான அந்த டிஸ்டன்ஸ் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஸோ இன்றைக்கு யோசித்து பாருங்கள், ஆண்டவர் விட்டு நீங்கள் தூரமாக போன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாகவே அவரை விட்டு போனது நம்மளா மாத்திரம்தான் இருப்போமே தவிர அவர் நம்மளோட கரத்தை எந்த இடத்துல பிடிச்சாரோ அங்கேயே மாத்திரம்தான் நின்றுட்டுருப்பார் இன்னமும். ஸோ அவரை தேடி போங்க, நிச்சயமாகவே உங்களுக்காக அவர் காத்திருக்கிறார். ஸோ இந்த வசனத்தை கொண்டு இந்த நாளை தொடங்குங்க. குட் பிளஸ் யூ, ஹாவ் அ பிளஸட் டே.